என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே, இன்றைக்கு நாம் தொடர்ந்து பேசக்கூடிய விவகாரத்தில் ஒரு தெளிவான நிலை இல்லை. அமெரிக்காவும் ஈரானுடைய அந்த போரில் ஒரு தெளிவான நிலை கிடைக்கவில்லை. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடப்பதாக நேற்று அல் அரேபியாவினுடைய செய்திகளின் மூலம் இன்னும் சில மணி நேரங்களிலெல்லாம் உங்களுக்கு டிராஃப்ட் முடிவுக்கு வரும். அந்த அளவுக்கு அவர்கள் எல்லாவற்றையும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து விட்டதாக செய்திகள் வந்தது. சவுதி அரேபியாவிலிருந்தும் ஒரு மீடியா நியூஸ் வந்தது. ஆனால் உண்மையிலேயே இன்று காலை கிடைத்த தகவலின் அடிப்படையில் போர் நடப்பதற்கான யுக்தி தான் அதிகமாக தெரிகிறது. ஏனென்றால் இந்த இரண்டு பேருடைய கண்டிஷன்களும் நேர் எதிரிலே இருக்கிறார்கள். முஜ்தபா கமேனி மிக முக்கியமாக அவர் தனது கருத்துரையில் தேசத்திற்கு அவர் பணித்திருப்பது எந்த நிலையிலும் நம் நாட்டில் இருக்கக்கூடிய அணு ஆயுத தளவாடங்கள், அதாவது அணுகுண்டுகள் செய்வதற்கான என்ட்ரி செய்யப்பட்ட யுரேனியத்தை ஒருபோதும் இந்த தேசத்திலிருந்து மறு நாட்டிற்கு கொண்டு செல்லவே கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அமெரிக்கா அதை தூக்கிவிட வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் விடமாட்டோம் என்பதை மட்டுமே திருப்பி திருப்பி அவர் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் எப்படி ஒரு போர் சமாதானமாகும் என்ற கேள்வி முதலில் எழுகின்றது. அடுத்து ஹெர்முஸ் வளைகுடா விவகாரமும் பல சிக்கலில் இருக்கிறது. அவற்றில் அவர் ஒமானோடு இணைந்து ஒரு சமாதான தீர்வுக்கு வந்து எல்லா நாடுகளிடத்திலும் முறைமைப்படுத்த கட்டணத்தை, கடல் கட்டணத்தை வசூலிப்பதற்கான நடவடிக்கையில் பின்வாங்கப் போவதில்லை. அது எங்களுடைய சாவரின் இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு டெரிட்டோரியல் கடலாதிக்க பகுதி என்று அதில் தெளிவாக இருக்கிறார்கள். இது அல்லாமல் மற்ற பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்வு வரலாம். இந்த ரெண்டு பிரச்சனையிலும் இவர் எப்படி தீர்வு காணப்போகிறார்கள்? இதற்கிடையிலே ஹெர்முஸ் ஜலசந்தி பகுதியில் உலகின் எந்த நாடும் பணத்தர சந்திக்க மறுப்பதாகவும் கூட அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவர் தெரிவித்ததை தாண்டி இதுவரை 36 கப்பல்கள் ஈரானுக்கு பணத்தை செலுத்தி பாதுகாப்போடு கடந்து சென்றதாகவும் அமெரிக்காவால் இது ஏற்றுக்கொள்ள இயலாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 40 நாட்கள் நடந்த போரில் அமெரிக்காவினுடைய செலவு மட்டுமே $1 டிரில்லியன் மதிப்பை தாண்டும் என செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமான செலவு. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சொல்கிறார், யாரும் பணம் செலுத்துவதற்கு முன் வர மாட்டார்கள். ஆனால் 36க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பணத்தை கொடுத்து பாதுகாப்பான முறையில் ஈரானிலிருந்து வெளியேறி கொண்டிருப்பது ஒரு விவகாரம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் கத்தரும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் அந்த பகுதியிலே எப்போதும் நாம் பணத்தை கொடுத்து விடக்கூடாது, ஈரானுடைய ஆதிக்கத்தை ஓங்கிவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இது எங்களுக்கான நிலப்பகுதி அல்ல, எங்களுக்கான கடல் வழி பகுதி, அதை நாங்கள் ஒரு துளி கூட விட்டு கொடுக்க மாட்டோம் என்ற லெவலில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் 36 கப்பல்கள் எப்படி சென்றது? ஒரு கேள்வியிடம் அல்லவா? 36 கப்பல்கள் எப்படி சென்றது? பணம் கொடுத்தான் சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே ஜப்பான் பணம் கொடுத்து சென்றது. அதே போன்று ரஷ்யாவிற்கும் சீனாவுக்கும் அவர்கள் பரஸ்பரம் கூட்டாளிகள் என்ற அடிப்படையில் அவர்கள் ஏதோ ஒரு டீலை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கலாம். அதே சமயம் அல் அரேபியா செய்திகள் அடிப்படையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய 2 நாடுகளும் இணைந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டம் நேற்று மாலை வெளியானது. ஒரு திட்டம் இன்னும் சில மணி நேரங்களில் தயாரிப்பு முடிவடையதாக நேற்று மாலை செய்திகள் வெளியானது. இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் 2 நாடுகள் கடல், வான்வெளி மற்றும் ஏவுகணை தாக்குதலை முழுமையாக நிறுத்தப்படும் என்றும் அல் அரேபியா தெரிவித்தது. இதற்கிடையில் ஐநாவுடைய பொதுச்சபை செயல் திட்டங்கள் சட்ட வடிவமைப்பு அடிப்படையில் தான் இந்த தீர்வு முழுமையாக நிறைவேற்றப்படும் என சவுதி அரேபியாவினுடைய நியூஸ் ஏஜென்சி ஒன்று தெளிவாக கூறியது. ஐநாவுடைய வரம்பு என்று சொன்னால், ஐநா உண்மையிலேயே ஹெர்முஸ் ஐநா தெளிவுபடுத்த வேண்டும். ஐநா வாய் மூடி மௌனமாக இருப்பது பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. ஹெர்முஸ் 21 கடல் தொலை நாட்டிக்கல் மைலில் இருக்கின்றால் அப்போது ஐநா என்ன சொல்ல வேண்டும்? இல்லை, இது ஈரானுடைய எல்லைக்குட்பட்ட பகுதி, கடல் பகுதி என்று சொல்ல வேண்டும். ஆனால்
கள்ளக்கோழி பிடிப்பதை போன்று ஐநா கள்ளத்தனமாக மௌனம் சாதிப்பது பல சந்தேகங்களை நமக்கு எழுக்கிறது. இன்றைக்கு அல் அரேபியாவும் மற்ற தொலைக்காட்சிகளும் ஐநாவுடைய லா அடிப்படையில் அந்த ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்படும் என்று சொன்ன பிறகும் ஐநா வாய் திறக்க மறுக்கிறது. இது அதே நேரத்தில் ஹெர்மூஸ் மூலம் வரும் வருவாய் அதில் ஓமன் மற்றும் ஈரான் பகிர்ந்து கொள்ளும் நிலையில்தான் ஏற்கனவே அந்த திட்டங்களையும் வடிவமைக்கப்பட்டது. தற்போது திட்டத்தில் அமெரிக்கா தனது நேச நாடுகள் பகிர்ந்து அளிக்கப்படும் வகையில் ஒரு ஒப்பந்தத்தை அவர்களும் போட்டிருப்பதாகவும் முதற்கட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன. அதை பற்றிய எந்த விதமான கிளாரிஃபிகேஷனும் நம்மள்கிட்ட இல்லை. இந்த நிலையில் தான் நான் ஏற்கனவே முதலில் சொன்ன மாதிரி முஜிதபா கொமேனி தெளிவாக சொன்னார், எந்த ஒரு நிலையிலும் ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை, அதாவது என்ரிச் செய்யப்பட்ட யுரேனியத்தை உலகினுடைய எந்த பாகத்திற்கும் எங்கள் நாட்டிலிருந்து எங்கள் மண்ணிலிருந்து நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்பதை முஜிதபா கொமேனி உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாக இருக்கிறது. ஆனால் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிடம் யுரேனியம் வைத்திருக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ இந்த பிரச்சனைகள் தான் நமக்கு முதன்மைப்படுத்தப்படுகிறது. மற்ற பிரச்சனைகளை விட இந்த யுரேனியத்தினுடைய கையிருப்பு தற்போதைய நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் போர் மட்டுமே ஒரே ஒரு தீர்வு என்று சொல்லியிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் போர் மட்டுமே ஒரே ஒரு தீர்வு, மறுபடியும் போரை தொடங்குவதாக கூறிக்கொண்டே இருக்கும் நிலையில் அமெரிக்கா தொடர்ந்து பம்முகிறது. பல வருஷங்களாக, பல மாதங்களாக, பல வாரங்களாக, பல ஆண்டுகளாக அல்ல, இதே கருத்தை தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அமெரிக்கா பம்முகிறதை உலகத்தால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அமெரிக்க அதிபருடைய கருத்துக்கள் இது ஒரு ஸ்மோக்கிங், ஒரு ரெடிகுலஸ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் ஈரானிலே பொது சமூகத்தில் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். ஈரான் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் தொடங்குவதற்கு முன்பே தாக்குதல்களை நடத்தலாம் என இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் முறைமைகள், பாதுகாப்பு முறைமைகள் தெளிவாக கோடிட்டு காட்டியது. அமெரிக்கா தாக்குவதற்கு முன்பு, இஸ்ரேல் தாக்குவதற்கு முன்பு ஈரான் திடீர் தாக்குதலை நடத்த திட்டம் தீட்டி வருவதாகவும் கூட இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய மொசாத் தெளிவுபடுத்தியதாகவும் நமக்கு ஒரு தகவல் வருது. ப்ரிப்பேர் டு என்டர் தி பேட்டில், அப்படி தான் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும், அமெரிக்காவை நம்பியோ இஸ்ரேலை நம்பியோ வழி போகக்கூடாது. தொடர்ந்து அரபுகளில் கத்தரும் கூட நீண்ட தூர ஒரு எதிரியாக மாறி இருக்கிறது, UAE நீண்ட தூர எதிரியாக மாறி இருக்கிறது, சவுதி அரேபியா எதிரியாக மாறி இருக்கிறது, குவைத் மட்டுமின்றி எல்லா நாடுகளுமே எதிரியாக மாறி இருக்கிறார்கள். ஆகவே ஈரானுடைய கோரிக்கைகள் வலுப்படுத்திவிடக்கூடாது என அமெரிக்காவுக்கும் ஈரானை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் இவர்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். ஈரானை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் இஸ்ரேலுடைய கைகளை வலப்படுத்துகிறார்கள். ஆகவேதான் தற்போது முந்திக்கொண்டு தாக்குதலை நடத்திவிட வேண்டும் என்று ஈரான் திட்டம் போட்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. அடுத்து ஈரான் முதலில் தாக்குதல் நடத்தினால் எப்படி திருப்புவது, எப்படி தங்களை டிஃபென்ஸ் செய்து கொள்வது என்று இஸ்ரேல் தெளிவான திட்டம் தீட்டி வருவதாகவும் கூட தகவல்கள் வெளியாகி உள்ளன. இது ஒரு முக்கியமான விஷயம். இஸ்ரேல் தமிழ் தனது கருத்தில் ஈரான் எங்களை தாக்கினால் நாங்கள் எந்த எல்லைக்கும் சென்று எங்களை பாதுகாப்போம், அது ஒவ்வொரு நாடும் எடுக்கக்கூடிய ஒரு விவகாரம் தான். இப்போ இது நான் பேசிக்கொண்டிருப்பது தற்போது வந்து கொண்டிருக்கிற செய்தி தான். எந்த நேரமும் தாக்குதல் நடக்கலாம், எந்த நேரம் தாக்குதல் நடத்தலாம். இதற்கிடையிலே சீனா தொடர்ந்து இராணுவ ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள், மிசைல் தொழில்நுட்பத்திற்கு தேவையான கெமிக்கல்ஸ் எல்லாவற்றையும் தொடர்ந்து சப்ளை செய்து வருகிறது. அதே போன்று ரஷ்யா டெக்னாலஜி வைஸாக சேட்டலைட் எல்லாவற்றையும் அவர்கள் தொடர்ந்து, அது வெளிப்படையாகவே அவர்கள் தொடர்கிறார்கள். அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சப்ளை செய்கின்றது, அமெரிக்கா உக்ரைனுக்கு சப்ளை செய்கிறது. ரஷ்யா ஈரானுக்கு செய்வதில் ஒன்றும் உலக ரகசியம் ஒன்று இல்லை. இதற்கிடையில் வடகொரியா மற்றும் ஈரான் ரகசிய திட்டம் தீட்டி வருவதாக பல தகவல்கள் நேற்று மாலை வெளியானது. அதாவது இந்த அடிப்படையில் ஈரானுக்கு ஏவுகணைகள் செய்வதற்கான மிகப்பெரிய அளவிலான கொள்முதல் செய்யப்பட்ட எரிபொருள் கொள்முதல் ஹாங்காங் உள்ள ஒரு நிறுவனத்திடமிருந்து அமோனியா டெட்ராஃபைன் கொள்முதல் செய்வதையும் அமெரிக்க உளவுத்துறை கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே
இது ஹாங்காங்கிலிருந்து வரக்கூடிய இந்த அமோனியா NH3 டெட்ரோஃபைன் அங்கிருந்து ஈரானுக்குள் கடத்தப்படுகிறது. அப்படி என்றால் அந்த ஹாங்காங்கினுடைய கம்பெனிக்கு சீனாவிலிருந்து இல்லை அல்லது வடகொரியாவிலிருந்து கூட வந்திருக்கும். எங்கிருந்து வந்து அங்கிருந்து அது வேறு விதத்தில் இங்கு வருகிறது. இப்போது முஜித்தபாவினுடைய இறுதி முடிவும் IRGC ஹெர்மூஸ் ஜலசந்தி பகுதிகளில் பெரும்பாலான பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. முஜித்தபாவினுடைய ஆர்டரை கேட்கக்கூடிய IRGC வந்து அந்த பகுதியை, அதாவது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் கேப்ஸ் கம்ப்ளீட்லி ஹெர்மூஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸ் அண்டர் கண்ட்ரோல்டு பை IRGC. இதற்கு இடையில் வடகொரியாவில் உங்களுக்கு தெரியும் கவஸ்தான் ஒரு பெரிய அளவிலான ஏவுகணை, அங்கிருந்து 800க்கும் மேற்பட்ட இந்த கவஸ்டான் ஏவுகணைகள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று அமெரிக்கா அதை சந்தேகம் தெரிவிக்கிறார்கள். இந்த கவஸ்டான் ஏவுகணை என்பது மிகவும் கனகொடூரமான ஒரு ஏவுகணை. அநேகமாக நேரடியாக வராது. அது ஒருவேளை சீனாவுக்கு கப்பல் வழி வந்து சீனாவிலிருந்து துர்க்மெனிஸ்தானுக்கு சென்று துர்க்மெனிஸ்தானிலிருந்து ஈரானுக்கு செல்லலாம். ஆகவே இதெல்லாம் கடத்தி கொண்டு சென்று ஈரானை வலுப்படுத்துவது ஒன்றும் ஈரானுடைய கூட்டாளிகளுக்கு ஒன்றும் விவகாரம் ஒன்றும் அல்ல. இதற்கிடையிலே கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தொழில்நுட்ப சாதனங்களில் ஈரான் வலிமையான தயாரிப்பை மேற்கொண்டிருப்பதாகவும் அமெரிக்கா இதனால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாகவும், நேரடியாக ஈரானிலிருந்து ஒரு காலகட்டம் வந்துவிட்டால் அமெரிக்காவை நோக்கி அது ICBM இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக்ஸ் மிசைல், அது கிட்டத்தட்ட 11,000-12,000 கிலோமீட்டர் மைல் தொலைவிற்கு வீசப்படலாம் என்ற சந்தேகம் வந்திருக்கிறது. அப்படி என்றால் அமெரிக்காவுடைய நியூயார்க் இதிலே நேரடியாக இலக்காகலாம் என்ற செய்தி இப்பொழுது அமெரிக்காவுக்கு கடுமையான கொதிநிலை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி என்றால் அமெரிக்கா மீண்டும் இங்கே ஒருவேளை அணு ஆயுதத்தை பிரயோகப்படுத்தக்கூடி அது உலகப் போராக மாறக்கூடிய அபாயமும், இது ஒரு பெரும் அச்சுறுத்தலை உருவாக்கியிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய இராணுவ வல்லமை கொண்ட அமெரிக்கா மீதான தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா அணுகுண்டு தாக்குதலை நடத்தினால் இது உலகப் போராக மாறக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. உலகப் போராக மாறும் தீவிர அபாயம் இருப்பதையும் போராக மாறும் தீவிர அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதை நாம் மறுக்க முடியாது. அமெரிக்கா கூறியுள்ள எல்லா கருத்துக்களையும் CIA அமைப்பு மறுத்துவிட்ட நிலையில் ஈரான் வெகு வேகமாக முன்னேறி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவதுங்க, அமெரிக்க அதிபர் அவர் பொய் சொல்கிறார். ஆனால் அமெரிக்காவுடைய பிரமாதமான இன்டெலிஜென்ஸ் சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தெளிவுபடுத்துகிறது. 70% ஆயுதங்கள் தெளிவாக இருக்கிறது. மாதம் ஒன்றுக்கு 200 ட்ரோன்களை அவர்கள் செய்கிறார்கள். ஏராளமான ஆளில்லாத விமானங்கள் ஸ்டாக்கில் இருக்கு. புதிய யுக்திகள் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஹெர்மூஸை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் எல்லையில், கடல் வெளியே நிலப்பகுதிகள் 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஏவுகணை தளங்கள் வைத்திருக்கிறார்கள். 1200க்கும் மேற்பட்ட நீண்ட தூரமாக வெகு வேகமாக போய் தாக்கக்கூடிய ஸ்பீட் போட், அதிலும் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் ஏவுகணை தொழில்நுட்பங்கள் எல்லாம் இணைந்திருக்கிறது. ஜாமர் கருவிகள் வரைக்கும் இருக்கிறது. கப்பலை சுற்றி நின்றால் அமெரிக்க கப்பல்கள் காலியாகிவிடும். 1,13,000 கோடி, அதை ஒரு 100 போட்டை அவர்கள் சுற்றி நின்றால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் போருக்கு தயாராகி இருக்கிறார்கள். ஆகவே தான் அமெரிக்காவுடைய CIA கருத்தும் அமெரிக்க அரசியல் தலைவர்களின் கருத்தும் நேரடியாக மாறுபடுகிறது. உங்களுக்கு புரியும் என்று விரும்புகிறேன். சீனா நேற்று வெளிப்படையாக நாங்கள் ஆயுதங்களை வழங்கவில்லை என்று அவர்கள் மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். வேறு என்ன ஆயுதங்கள் கொடுத்தார் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் வழங்க வேண்டியவர்களுக்கு வழங்குகிறார்கள். அங்கிருந்து அது கடத்தப்படுகிறது. இப்பொழுது ஈரானை குறித்து அமெரிக்கா அஞ்சுவதும் CIA மிக ரகசிய கருத்துக்கள் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த ஏவுகணைகள் வீச்சு இருக்கும் நிலையில் ஈரான் தன்னை வலுவாக தயார்படுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. இப்போ இந்த நிலையில் அங்கே ஒரு பெரும் போரியல் களச்சூழல் காணப்படுகின்றது. இப்பொழுது அவர்கள் கெய்பர் ஷகான், கர்ரம் ஷோர் இப்படி 5th வெர்ஷன்
நான்காம் 5ஆம் முறையாக நியூவர்ஸ் அப்டேட்ஸ், அதாவது நியூவர்ஸ் அங்கே உருவாகினால் அதனை எதிர்கொள்வதற்கு அமெரிக்கா சிக்கலில் மாட்டிக்கொள்ளும். ஆக அமெரிக்கா ஏன் இதிலே பயப்படு கொண்டிருக்கிறதா? இதுதான் பயம். உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். ஆக இந்த நிலை இப்பொழுது தொடர்கிறது. ஆகவே போர் முடிந்ததா, சமாதானம் ஏற்பட்டதா, ஒரு பீஸ் ப்ராசஸை கொடுத்துருக்காங்க. நேற்று கூட நாம் சொன்னோம், கத்தர், துருக்கி, சவுதி அரேபியா, எகிப்து, எல்லா பாகிஸ்தான் உள்பட கொடுத்ததாக சொன்னோம். ஆனாலும் இந்த விவகாரத்தை அவர்கள் எப்படி சொல்ல போகிறார்கள்? முஜ்தபா கமெனி எந்த நிலையிலும் கிடையாது என்று அறிவித்து விட்டார். எந்த நிலையிலும் ஈரான் அவர்களிடத்தில் இருக்கக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் சொல்கிறார். போர் செய்து ஈரானை அழிக்க வேண்டும் என்ற ஒரே வெறியில் இரத்த காட்டேரியாக மாறியிருக்கிறார் பெஞ்சமின் நெத்தானியாகு. இந்த சூழலில் ஈரான் தாக்குவதற்கு முன்னரே ப்ரீஎம்டிவ் அட்டாக் என்று சொல்வார்கள். தற்காப்புக்காக தங்களை தாக்கிக் கொள்வது ப்ரீஎம்டிவ். அப்படிங்கிற ப்ரீஎம்டிவ்ஸ் என்றாலே அது அடுத்து தாக்குதல் ஆரம்பித்து விடும். அப்படி ஒரு சூழலை ஈரான் உருவாக்கி வந்தால் இந்த முறை அவ்வளவு எளிதாக இருக்காது. இதன் முடிவுகள் கொடூரமாக அமையலாம் என்கின்ற பரபரப்பும் படபடப்பும் உலகத்தை தாக்கியிருக்கிறது என்பதை உண்மை. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.